ரொம்ப ஈஸியாக குயிக்காக கசகசா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சடார்னு கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, அப்புறம் சிம்பிள் கூட இது செய்கிறது. ஒரு 2 அச்சு வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு பாத்திரத்துக்கு ஒரு அரை கப் அவ்வளோ அரிசியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. அதே கப்பில் ஒரு 1/4 கப் அவ்வளோ கசகசாவை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாருக்கு போட்டு ஒரு அரை கப் அவ்வளோ ட்ரை கோகோனட்டு போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸோட தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அதே பாத்திரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 5-6 முந்திரியை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அவ்வளோ அதே பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடி பண்ணி வச்ச வெல்லத்தை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கும் போது இந்த அரைச்சி வச்ச இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஒரு அரை கிளாஸோட தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இந்த வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கிட்டு வேணும்னா காய்ச்சினா ஒரு அரை கிளாஸ் பால் கூட ஊற்றிக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷனல். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கசகசா பாயசம் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பில் சலாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக ஒரு பவுலுக்கு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ தேங்காய் துருவுனா, ஒரு கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஊற வச்சு எடுத்து இந்த பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா பச்சை மிளகா வேணும்னா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.